Surprise! Dhotis and shirts nale Poomer da. Puma Majestic Collections, premium dhotis and shirts. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. இந்த பாலாவை பொறுத்த வரைக்கும் பல இயக்குனர்கள், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிஷ்கின், உங்கள் படத்திலே பணியாற்றிய சமுத்திரக்கனி, ஏஎல் விஜய், எல்லாருமே இவங்க யாரும் வந்து பாலா கிட்ட உதவி இயக்குனர்களாக பணியாற்றல. ஆனாலும் எல்லாரும் ஏதோ அவருக்கு அவர்லாம் சமுத்திரக்கனிலாம் வந்து சம்மணம் மட்டும் உட்காந்துட்டாரு. இங்கேயே வந்து உட்காந்தாரு. அவர் இந்த படத்தில் வணங்க சம்பளம் வாங்க மாட்டேன்ட்டாரு. மிஷ்கின்னை வந்து சம்பளம் பேசக்கூடாது அப்படின்ட்டு. அப்படிலாம் இவ்வளவு எமோஷனலாக இவங்கெல்லாம் கனெக்டாக இருக்காங்கன்றது அவருக்கு இப்போ தான் தெரியும். இப்போதான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் இவ்வளோ ஒருத்தர் சமுத்திரக்கனின்னா 3 நாளைக்கு முன்னாடி வணங்கான் உருவாக்கத்துக்கு பின்னாலே ஏஎல் விஜயுடைய பங்களிப்பு மிக பெருசு இல்லையா? நல்லா, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக அவர் வேலைகள்லாம் விட்டுட்டு இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டார். உண்மையாக அவருக்கு வந்து நன்றி சொல்லணும். உண்மையாக வந்து இந்த படத்துக்காக நிறைய உழைச்சார். இப்போ உங்களுடைய மாநாடு படம் பார்த்தீங்கன்னா முதல் ஷோ கொஞ்சம் டிலே ஆச்சு படம் வெளியாக. அதே மாதிரி இந்த படமாக ஆச்சு அப்படின்ட்டு வலைத்தளங்களில் செய்திகள்லாம் பார்த்தேன் நான். எதனால்? அது விதின்னு சொல்லணும். நான் என் சைடில் சரியாக இருக்கேன், நான் மட்டும் சரியாக இருந்தால் போதாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோதான். நான் இப்போ என் சைடில் ஏதாவது தப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். இவர் வந்து ஒரு பணம் வாங்கினாரு, இவர் கொடுக்கல, அதனாலன்னு சொன்னால் நான் வந்து சார் முழுக்க இது ஏன் தப்பு, நான் பண்ண தப்புன்னு சொல்லலாம். நீங்கள் பணியாற்றி 2 வித்தியாசமான இயக்குனர்னா, ஒன்று மணிவண்ணன், இன்னொரு பக்கம் பாலா. எப்படி 2 பேரையும் பார்க்குறீங்க? 2 பேருமே பண விஷயத்தில் வந்து ரொம்ப 2 பேரும் ஜென்வனா அவங்களுக்கு. மணிவண்ணன் சாரும் 10 காசு வந்து ப்ரொடியூசர் காசு தீங்கன்னு நினைக்க மாட்டார். அவர்கிட்ட உள்ள பிரச்சனை என்னென்னா, சமீப காலமாக மாரி செல்வராஜுக்கும் பாலாவுக்குமான பந்தம் ரொம்ப நெருக்கமாக இருக்கு இல்லையா? சமீப காலமாக இல்லைண்ணே, ஆரம்பத்துலேருந்து அது யாருக்கும் சொல்லலை. அதான் சொல்கிறேன், பாலாவை பற்றின நிறைய விஷயங்கள் வெளியில் தெரியாது. நீங்கள் மாரி செல்வராஜ் அவர் மீட் பண்ணி பரியர் மருமாளுக்கு ஒரு செயின் போட்டதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அது மாரி செல்வராஜ் இப்போ லேட்டாக தான் சொல்கிறேன். மாரி செல்வராஜ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்பு, நல்லா தெரியாது. பரியர் மருமாள் வரும்போதே நேராக கூப்பிட்டு ஒரு செயின் போட்டு வாழ்த்துற முதல் ஆள் அவர். இல்லை பாலாவை பொறுத்த வரைக்கும் பல இயக்குனர்கள், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிஷ்கின், உங்கள் படத்திலே பணியாற்றிய சமுத்திரக்கனி, ஏஎல் விஜய், எல்லாருமே இவங்க யாரும் வந்து பாலா கிட்ட உதவி இயக்குனர்களாக பணியாற்றல. ஆனாலும் எல்லாரும் ஏதோ அவருக்கு அவர்லாம் சமுத்திரக்கனிலாம் வந்து சம்மணம் மட்டும் உட்காந்துட்டாரு. இங்கேயே வந்து உட்காந்தாரு. அவர் இந்த படத்தில் வணங்க சம்பளம் வாங்க மாட்டேன்ட்டாரு. மிஷ்கின்னை வந்து சம்பளம் பேசக்கூடாது அப்படின்ட்டு. அப்படிலாம் இவ்வளவு எமோஷனலாக இவங்கெல்லாம் கனெக்டாக இருக்காங்கன்றது அவருக்கு இப்போ தான் தெரியும். இப்போதான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் இவ்வளோ ஒருத்தர் சமுத்திரக்கனின்னா 3 நாளைக்கு முன்னாடியே வந்து பணம் வாங்கலை. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு நாள் போனிச்சு எப்படி பண்ண போகிறோம்னா, அன்றைக்கி முதல் நாளே வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 மணிக்கெலாம் வந்துட்டார். வந்து அங்கே வந்து ஒரு சேரில் கூட உட்காரல. அவர் சமணம் போட்டு அந்த பக்கத்தில் ஓரத்தில் என்னாது. அதெல்லாம் நட்புக்கு உதாரணமாக தான் எல்லாருமே இருந்தாங்க. அவர் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்றதை அவர் ரியலைஸ் பண்ணியிருக்கணும். நம்ம மேலே அவ்வளோ பேர் உண்மையாக யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிற கட்டம் தான் எனக்குலாம். வணங்கான் உருவாக்கத்துக்கு பின்னாலே ஏஎல் விஜயுடைய பங்களிப்பு மிக பெருசு இல்லையா? மிகப்பெரிய பங்களிப்பு. நல்லா, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக அவர் வேலைகள்லாம் விட்டுட்டு இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டார். உண்மையாக அவருக்கு வந்து நன்றி சொல்லணும். உண்மையாக வந்து இந்த படத்துக்காக நிறைய உழைச்சார். ஒரு தயாரிப்பாளராக வணங்கான் திரைப்படம் எப்படிப்பட்ட திருப்தி உங்களுக்கு தந்த படமாக அமைஞ்சது?
நல்ல நல்ல அதாவதுண்ணே நல்ல படமாக தான் நமக்கு எனக்கு ஒன்றும் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு எமோஷனலாக ஒரு சோசியல் சீரிஸோட அந்த படம். பாலாண்ணன் படம் இப்படி தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஃபஸ்ட் ஹாப் வந்து அவர் அந்த கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுல அப்படி ஒரு மாதிரி போகும். செகண்ட் ஹாப்பில் வந்து கொஞ்சம் எமோஷனலாக கொண்டு போவார். இது நம்ம வழக்கமாக தெரிஞ்ச அவருடைய பேட்டர்ன் அதுதான். பட் எனக்கு திருப்தியாக தான் இருந்தது. அங்கங்கே சின்ன சின்ன இப்போ விமர்சனங்கள் வரும்போது கூட அங்கங்கே சின்ன சின்ன குறைகள் இருக்கும். அதுவுமே எனக்கு வந்து அவங்க சொல்கிறது சரிதான் அப்படின்னு கூட நான் ஏற்றுக்குவேன். சில விமர்சனங்கள் நிறைய படிக்கும்போது சொல்லியிருந்தாங்க அது கரெக்ட் தான், உண்மை தான் அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுடைய மாநாடு படம் பார்த்தீங்கன்னா முதல் ஷோ கொஞ்சம் டிலே ஆச்சு படம் வெளியாக. அதே மாதிரி இந்த படமாக ஆச்சு அப்படின்ட்டு வலைத்தளங்களில் செய்திகள்லாம் பார்த்தேன் நான். எதனால் அது விதின்னு சொல்லணும். வேறு நான் என் சைடில் சரியாக இருக்கேன், நான் மட்டும் சரியாக இருந்தால் போதாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். நான் இப்போ என் சைடில் ஏதாவது தப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். இவர் வந்து ஒரு பணம் வாங்கினாரு, இவர் கொடுக்கல, அதனாலன்னு சொன்னால் நான் வந்து சார் முழுக்க இது ஏன் தப்பு, நான் பண்ண தப்புன்னு சொல்லலாம். நான் அதை நானும் யோசிக்கிறேன், எங்கே தப்பு நடக்குது, நம்ம சரியாக தான் இருக்கான், நம்ம எல்லோரும் நம்புகிறோம் அப்படின்றத நான் வேறு வர சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் தவறு எதுவும் கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும், என்ன தெரிந்த எல்லாருக்கும் தெரியும், இதில் ஏன் தவறு எதுவுமே கிடையாதுன்னு தெரியும். பட் அது என் பேனருக்கு அப்படி ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல. ஓவர்சீஸில் 2 ஷோ கேன்சல் ஆச்சு, எனக்கு உண்மையாக வருத்தம். நான் யார் மேலே வருத்தத்தை காட்டுறது புரிஞ்சுக்கிட்டேன். சிலருக்குலாம் வந்து நான் போய் வாண்டடாக போய் நின்றுருக்கேன், அவங்க பிரச்சனைகளுக்குலாம் நான் போய் வாண்டடான்ருக்கேன். எனக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துருந்தாங்கன்னா செய்ய மாட்டாங்க. சார் நம்ம பிரச்சனைகளாம் வந்து நின்னா இது என்ன கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு பேசினா மேட்டர் சரியாக இருப்போது, கூப்பிட்டு பேசுவோம், சம்மந்தப்பட்டவன் நான் தானே, கூப்பிட்டு பேசினா வந்து சரியாக இருப்போது, என்ன அவாய்ட் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி சார் சொல்யூஷன் வரும் உங்களுக்கு? கூப்பிட்டு என்னை பேசினா தானே உங்களுக்கு வரும். கூப்பிட்டு பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணுறது வந்து அது எப்படி பார்த்தோம்னா த்ரெட்டனிங் தான் பார்த்தேன் நான். எப்போவுமே பிரச்சனையை வந்துண்ணே நம்ம உட்காந்து பேசினா தான் சால்வ் ஆகும். ஆமாம், பிரச்சனையை பேசாமல் நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படி தானே இருக்குது. இப்போ நீங்கள் பிரச்சனையை பேசாமல் நீங்கள் என்னை அவாய்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து என்ன சாதிச்சிட்டீங்க? நீங்கள் நான் அப்படி தான் பார்த்தேன். நான் அப்போ என்ன நினச்சிட்டேன்னா இவங்க இப்படி தான் சார், நம்ம தான் இவங்களை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், இவங்களை வந்து இவங்களாம் நல்லவங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம். பட் எல்லாமே அவங்கவுங்க விஷயம் தெளிவாக இருக்காங்க, நம்ம தான் கொஞ்சம் இனிமேல் உஷாராக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். நீங்கள் பணியாற்றி 2 வித்தியாசமான இயக்குனர்னா, ஒன்று மணிவண்ணன், இன்னொரு பக்கம் பாலா. எப்படி 2 பேரையும் பார்க்குறீங்க? 2 பேருமே பண விஷயத்தில் வந்து ரொம்ப 2 பேரும் ஜென்மனான ஆளுங்க. மணிவண்ணன் சாரும் 10 காசு வந்து ப்ரொடியூசர் காசு தீங்கன்னு நினைக்க மாட்டார். அவர்கிட்ட உள்ள பிரச்சனை என்னென்னா ஒட்டுமொத்த டீமும் இருக்குன்னு ஸ்கிரிப்டை கையில் வச்சுருக்க மாட்டார். ஸ்கிரிப்டை வந்து ஒரு துண்டு பேப்பரில் வச்சுருப்பாரு. அவருக்கு யார் பண்ணிங்க சித்ராலட்சுமணன் இந்த இடத்துல இருக்காருன்னா சித்ராலட்சுமணன் கூப்பிட்டு அந்த உட்கார நீ இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கு ஒரு சீன் பண்ணுவார். பண்ணிவிட்டு எல்லா சீனையும் கொண்டு வந்து எடிட்டிங்கில் உட்காந்து கதை பண்ணிகிட்டு இருப்பார் அவர் சைடில். அதனால வந்து ப்ரொடக்ஷன் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு அதுவும் ஃபஸ்ட்டு படம்ன்றாலும் எனக்கு அது ப்ரொடக்ஷனை பற்றின புரிதலே இல்லை. அப்போ 250 பேரும் வந்து 60 நாளில் 60 நாளும் 250 பேர் ஸ்பாட்டில் இருந்தாங்க. அப்போ அதில் அவர் எரியாமலே பட்ஜெட் போச்சு. அதுக்கு வந்து அவரும் காரணம் சொல்ல முடியாது, நானும் காரணம். அவர் அப்படியே ஸ்கூல்லேருந்து வந்தவர், அதனால் அவர் அப்படி தான் பண்ணுறாரு. ஏன்னா அவருடைய படமே அமைதிப்படை 2 அவர் அப்படி தானே பண்ணி, அமைதிப்படை 1 அப்படி தானே பண்ணியிருக்காரு. ஆமாம். அப்போ நீங்கள் நம்மளை வந்து வாண்டடாக இழுத்து விட்டான்னு நம்ம குறை சொல்ல முடியாது. அவருடைய மேக்கிங் ஸ்டைல் அது நம்ம புரிஞ்சுக்காமல் பண்ணோம், அவ்வளோதான் அப்படின்றது அவருடைய ஸ்டைல். ஆனால் ஒரு மிகப்பெரிய அறிவாளிகிட்ட ஒர்க் பண்ணோம்ன்றது முதல் படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ், ஒரு அறிவாளிகிட்ட ஒர்க் பண்ணோம்ன்ற ஒரு சந்தோஷம். அவருடைய மேக்கிங்லாம் பார்த்து மிரண்டுருக்கேன். அவருடைய சீட்டிங் ஷாட்ஸ்லாம் பார்த்து மிரண்டுருக்கேன். யார்ட்டையும் நான் அப்படி பார்க்கல. இந்த ரூமை கொடுத்தீங்கன்னா அந்த ரூமில் 6 பிளாக் பண்ணுவார். தொழில் தெரிஞ்சவர், தொழில் வித்தக்கார். இப்போ நீங்கள் இன்றைக்கி அவர்லாம் இருந்தாருன்னா இன்றைக்கி 100 நாள் 150 நாள் எடுக்கிற படங்கள்லாம் இன்றைக்கி மணிவண்ணன் கொடுத்தீங்கன்னா 30 நாள் எடுப்பார். இன்னைக்கு கேஎஸ் ரவிக்குமார் சார் அந்த மாதிரி எடுக்கிறார். நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். கேஎஸ் ரவிக்குமார் இன்னைக்கு கதையை மட்டும் நல்ல கதையை கொடுத்து கேஎஸ் ரவிக்குமார் கொடுத்தீங்கன்னா ஒரு 30 நாள் எடுத்துக்கூட நம்ம பட்ஜெட் ரொம்ப மிச்சம். ஆனால் நல்ல கதையை சூஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம்னா அவர் எடுத்து கொடுத்துருவாரு. கதை தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது, டைரக்ஷன் பிரச்சனை இல்லை. தொழில் தெரிஞ்ச இயக்குனர்கள் நீங்கள் இப்போ உள்ளது அப்படி கிடையாது. ஆர்டர் எடுக்கிறதுனால நமக்கு டிலே ஆகுது. இங்கே ஒரு ஷாட் வச்சுட்டு திரும்ப கம்பெனி ஷாட் வந்து லைட்டாக மாற்றி வச்சு எடுக்கிறதுனால நமக்கு டிலே ஆகுது. ஸோ அதில் அவர் அந்த மாதிரி பாலா அண்ணன்ட்ட வந்து என்னென்னா பாலா அண்ணன் வந்து அவரோட வந்து பர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுல டிலே பண்ணுவார். அவர் என்ன மைண்டில் வச்சுருக்காரோ அதை அந்த ஆர்டிஸ்ட்லேருந்து வர வரைக்கும் போராடுவார். அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்னா அதை இமீடியட்டாக ரியாக்ட் பண்ண முடியும். புதுசாக வச்சுருக்கும் போது அது ரொம்ப கஷ்டம். இவர் நினைக்கிறது வர வரைக்கும் இவரும் விட மாட்டார். அங்கே உள்ள சிக்கல் தான். இப்படி தான் 2 பேருமே மிகச்சிறந்த படைப்பாளிகள்ன்றது எனக்கு மாற்று இருக்குது. அது உண்மையாக எனக்கு பெருமையான விஷயம் கூட. நான் ஒர்க் பண்ண இயக்குநர்கள் வந்து எல்லாருமே வந்து ஒரு இதில் வந்து மிகச்சிறந்த இயக்குநர்கள் தான். நீங்கள் மணிவண்ணன் சார் ஒரு இதில் இருந்தால் வெங்கட் பிரபு வந்து கமர்ஷியல் கிங்கு. அவர் வந்து கமர்ஷியலாக வந்து ஜாலியாக அப்படி ஃபன்னாக பண்ணுறதுல ஒரு கமர்ஷியல் கிங்கு வெங்கட் பிரபு. நீங்கள் அதுக்கப்புறம் ராம் ஒரு இன்டர்நேஷ்னல் டைரக்டர். ராம் வந்து நீங்கள் ராமெல்லாம் வந்து நான் கடைசி வரைக்கும் ராமோட பயணிக்கணுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. அந்த மாதிரி ஒரு இயக்குனர்.
ராமோட நட்பும் சரி, ராம எங்கேயுமே எங்களுக்குள்ள வந்து ஒரு விரிசல் வந்துடக்கூடாது, ஒரு சின்ன விஷயத்தோட விரிசல் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி ராம அந்தளவுக்கு நம்ம லவ் பண்ணி அவர் கூட பயணிக்கிறோம். பாலாண்ணா அப்படி ஒரு டேரக்டர். இன்னும் நான் நேசிக்கக்கூடிய டேரக்டர் நிறைய பேர் என்னுடைய வரிசையில் இருக்காங்க. பட் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், நம்புறேன், பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். ராமோட நீங்கள் பணியாற்றுகின்ற படம் தான் 7 கடல் 7 மலை. ஆமாம். எப்படி இருக்குது அந்த படம்? எப்போ ரிலீஸ் ஆகும்? ஆக்சுவலாக போன வருஷத்துலேயே நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணேன்னா அந்த டைம் நிவின் பாலியோட இஷ்யூஸ் வந்ததுனால கொஞ்சம் எனக்கு என்ன பிரச்சனைனா தமிழ், தெலுங்கு, மலையாளம் 3லேயே ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கு. தேட்டர் வந்து ஒரே மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. அவர் டேட்டில் அவர் என்னென்னா படத்தை வந்து சவுண்ட் சைடில் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படம் வந்து சவுண்ட் சைடில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் செஞ்சு ஒர்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா 4-5 லேயர் ஆகுது. ஒரு ட்ரெயினில் நடக்கிற சவுண்ட்லாம் ட்ரெயின் சவுண்டு வேணும், ட்ராக்கோட சவுண்டு வேணும், அவங்க பேசுகிறது வேணும், மலையோட இது வேணும், அப்படி ஏகப்பட்ட லேயர். அந்த சவுண்டில் வந்து ஒரு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை, ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. நம்ம ஆக்சுவலாக வந்து பிப்ரவரியில் மார்ச்சில் ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். எப்படிப்பட்ட படமாக இருக்கும் 7 கடல்? ஒரு அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கும்னே. அதாவது தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வராத ஒரு படமாக நம்ம டெக்னீஷியன்ஸு மிகச்சிறந்த திறமையாளர்கள்ன்றதை பார்க்கும்போது ஒரு புது அனுபவமாக இருக்கும். உங்களுக்கு தேட்டரில் பார்க்கும்போது ஒரு புதுசாக இருக்கும். அந்த சவுண்டு, அந்த ஒரு விஷுவல் பயங்கரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இயக்குநர்களில் உங்களுக்கு வந்து நீங்கள் பணியாற்றிய இயக்குநர்கள் தாண்டி பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் உங்களுக்கு நல்ல நெருக்கமான நண்பர். அதே மாதிரி இன்னொரு பக்கம் சீமான் உங்களுக்கு நல்ல நண்பர். இவங்களுடைய நட்பை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு வெற்றிமாறன் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு மாநாடுக்கு முன்னாடி அவர் தானே எனக்கு டைரக்ட் பண்ண வந்தார். சிம்புக்கு படம் பண்ண வந்தவர். இன்னைக்கு வரைக்கும் அவரோட தான் படம் பண்ணுறதா இருந்தீங்களா? அவர் தான் பண்ணுறது. அப்புறம் தான் வெங்கட் பிரபு வந்தாப்புல. ஆக்சுவலாக வெங்கட் பிரபுக்கு நான் டைரக்ட் பண்ணுறதா ஒரு படத்துக்காக போனேன், ஜெய்யை வச்சு பண்ணுறதுக்காக. நான் ஒரு கதை சொல்லி வெங்கட் பிரபு ப்ரொடக்ஷனுக்கு மேலே பண்ணுறேன். அப்போ வெங்கட் பிரபு எனக்கு டைரக்டர் ஆகிட்டாப்புல, நான் ப்ரொடியூசர். அது ஒரு கதை. ஸோ அது வெற்றிமாறனோட எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் அது அந்த டைம் நிறைய வர வேண்டியது நடக்கலை. பட் ஆனால் நேற்று கூட நான் பேசும்போது சொன்னேன், உங்கள்கிட்ட நான் ஒரு படமாவது நான் பண்ணியது வேணும், இது மாதிரி கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னால. மாரி செல்வராஜ் ஒர்க் பண்ணணும் எனக்கு ஆசை. சீமானன் வந்து அது வந்து நம்ம வந்து அது சினிமாவுக்குள்ள அது வேற ஒரு மாதிரியான நட்பு, அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு நட்பு. வெற்றிமாறன் வந்து எனக்கு வெற்றிமாறன், ராமு இவங்கெல்லாம் ரொம்ப அவங்களோட ஒரு படமாக ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. அது கண்டிப்பாக நிறைவேறும், கண்டிப்பாக பண்ணாமல் விட மாட்டேன். பண்ண சமீப காலமாக மாரி செல்வராஜுக்கும் பாலாவுக்குமான பந்தம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது இல்லையா? சமீப காலமாக இல்லைண்ணே, ஆரம்பத்துலேருந்து அது யாருக்கும் சொல்லலை. அதான் சொல்கிறேன், பாலாவை பற்றின நிறைய விஷயங்கள் வெளியில் தெரியாது. நீங்கள் மாரி செல்வராஜ் அவர் மீட் பண்ணி பரியர் மருமாளுக்கு ஒரு செயின் போட்டதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அது மாரி செல்வராஜ் இப்போ லேட்டாக தான் சொல்கிறேன். மாரி செல்வராஜ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்பு, நல்லா தெரியாது. பரியர் மருமாள் வரும்போதே நேராக கூப்பிட்டு ஒரு செயின் போட்டு வாழ்த்துற முதல் ஆள் அவர் தான். மாரி செல்வராஜுக்கு வந்து பாலாவெல்லாம் ரொம்ப பிடிக்கும். 2வது வாழை படம் பண்ணியிருக்காருன்னு நாங்கள் சொன்னோம். அந்த மாதிரி மாரி செல்வ படம் பண்ணியிருக்காருன்னா அவர் மறுப்பு தெரிவிக்காமல் வந்தார். பார்க்கணும் படத்தை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லி வந்தார். அது வந்து ஒரு படைப்பாளிக்கும் ஒரு படைப்பாளிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல படைப்பாளி ஒரு நல்ல படைப்பாளிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அதை இப்போ நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு நிர்வாகத்தில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ சினிமாவில் இயங்கிக்கிட்டு இருக்க முறை சரியாக இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நீங்கள் நான் சொன்னால் நீங்கள் சிரிச்சுவீங்க. சரியா இருக்கு எங்கண்ணே, போன வாரம் வந்து 8 படம் ரிலீஸ் ஆச்சுண்ணே. 8 படத்தில் எல்லாருக்குமே ஒவ்வொரு சோதனை கிடச்சிது. பெரிய படம் கிச்சா சுதிப்பெல்லாம் ஒரு சோதனை கிடச்சிது. கலெக்ஷன் எவ்வளோ வந்துருக்கு நினைக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கா? இங்கே மாடலே தப்பாகி போச்சு. முன்னாடி நமக்கு வந்து டிஜிட்டலில் காசு வரும், சேட்டலைட்டில் காசு வரும். சேட்டலைட் இல்லைன்னு போச்சு, டிஜிட்டலும் ஆஃப்டர் ரிலீஸ்ன்ட்டாங்க. தேட்டரிக்கலில் படம் வந்துட்டு இருந்துச்சு, தேட்டரிக்கலும் இல்லைன்னு ஆயிடுச்சு, ப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடுச்சு. இப்போ தேட்டருக்காரங்களுக்கும் அட்வான்ஸ்லாம் கிடையாதுன்ற மாதிரி படம் போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ ப்ரொடியூசருக்கு எங்கேருந்து பணம் வரும்? எங்கேருந்து சோர்ஸ் கிடையாது, பணமே கிடையாது. தேட்டருக்கலை சரி போடுறோம், ஒரு 3 ஷோ, குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஷோவாக கிடைக்கணும்ல. ஒரு படத்துக்கு ஒரு ஷோனா எப்படி அந்த படம் வந்து கலெக்ஷன் எடுக்கும்? ஆப்ஷன் ஆடியன்ஸ் வரவனுக்கு இந்த படம் வந்து ரஜினி சார் படமா இல்லை அஜித் சார் படமா, அதை போய் வெயிட் பண்ணி அந்த ஷோ பார்க்கணுன்னு பார்க்குறதுக்கு அவன் போகும்போது தேட்டரில் இருந்தால் பார்ப்பான், தேடி போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ அந்த நம்ம சாய்ஸே கொடுக்கல பப்ளிக்கு. அது திரும்ப ஓடிடிக்கு வந்தால் தான் ஆடியன்ஸ் பார்த்துட்டு கொண்டாடும் போது நமக்கு வருத்தமாக இருக்குது, நம்ம படம் வந்து கவனிக்கப்படாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் மாற்ற வேண்டியது தயாரிப்பாளர் சங்கம் தான். தயாரிப்பாளர் சங்கம் இன்றைக்கி என்ன பிரச்சனையில் இருக்காங்கன்னா வந்து எல்லாருக்கும் நம்ம தயாரிப்பாளர்களும் ஒருத்தர் ஈகோவில் நீ மேலே போனால் நான் இழுத்து விடுவேன், நான் மேலே போனால் நீ இழுத்து விடுன்றதுல எங்களுக்குள்ளே இல்லாத ஒற்றுமை இல்லாதனால ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே நாசமாயிடுச்சு. நான் அப்படி தான் சொல்கிறேன். நீங்கள் தயாரிப்பாளர்களுக்குள்ள ஒற்றுமை இருந்ததுன்னா இண்டஸ்ட்ரி உண்மையாக நல்லாயிருக்கும். யார் பெரியவங்க யார் சின்னவங்க நீங்கள் தேவையில்லைண்ணே. நம்மளை நம்பி இத்தனை உறுப்பினர் இருக்காங்க. இந்த உறுப்பினர்கள் தொழில் பண்ணுறதுக்கு நம்ம எதாவது பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தான் நம்ம நிர்வாகத்துக்கு வரோம். எனக்கு அதிகாரம் வேணுமா உனக்கு அதிகாரம் வேணுமா இல்லை, யார் வேணாலும் அதிகாரத்தை வச்சுக்கலாம். அதிகாரம் இங்கே பிரச்சனை இல்லை. சீனியர்ஸை கூப்பிடுங்க, எல்லா சீனியர் தயாரிப்பாளரையும் கூப்பிடுங்க, உட்கார வைங்க, உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த இண்டஸ்ட்ரி ஒரு நாசமாக போயிட்டுருக்கு, என்ன பண்ணலாம், ரிலீஸ் ரெகுலேஷன் பண்ணலாம்,
உட்காந்து பேசுங்க. நடிகர்களுக்கு வந்து நம்மளே தானே 50 கோடி 100 கோடின்னு சொல்லி போட்டு நம்ம தானே இது பண்ணுறோம். எந்த படம் வந்து நீங்கள் சமயத்தில் 50 கோடி 100 கோடின்னு பெருசாக கலெக்ஷன் ஆச்சுன்னு நம்ம சொல்லணும். இவங்களாம் போட்டு இது பண்ணி கெடுத்து விட்டு இண்டஸ்ட்ரியை கெடுத்து விட்டு போகிறது, ஹைப்புக்காக பண்ணி விட்டு நம்ம நிறைய நான் அதாவது இண்டஸ்ட்ரி கெட்டு போனதுக்கு நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. டோட்டலாக வந்து நம்ம சொல்கிறது தான் இவங்கள சொல்லலாம், தயாரிப்பாளர்களுக்கு சொல்லலாம். இவங்க அதிகமாக போய் மோதுறது எங்கே மோதுவாங்கன்னா பெப்சியில் மோதுவாங்க, தொழிலாளிகள்கிட்ட மோதுவாங்க. தொழிலாளிகள் தான் நமக்கு இதுன்னு சொல்லிட்டு அதை தாண்டி எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இண்டஸ்ட்ரியில் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. அதை பற்றி எங்கேயுமே நம்ம பேசுறது இல்லை, அதை பற்றி பேசுறதுக்கான நேரம் இல்லை. என்னென்னா நான் பேசுனா உங்களுக்கு பிடிக்காது, வேணா பேசுறது அப்படின்னு இப்படி போயிட்டு இருக்கு. இது இந்த 2025 படம் பண்ணுற எண்ணிக்கை குறைஞ்சு. நீங்கள் பாருங்கள், ஷூட்டிங்ஸில் இந்த வருஷத்தில் வந்து ஒரு 30-40 படம் எடுக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் போச்சுன்னா ஒன்றும் நான் போச்சுன்னா பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஒன்றும் நான் போட்டாங்க. அப்புறம் எப்படி சரி பண்ணுறது? இது உட்காந்து சரி பண்ணணும்ல. இப்போ சங்கத்தை பார்த்து யார் பயப்படுறாங்க? ஒரு சங்கம்னா நீங்கள் சிந்தாமணி முருகேசன் காலத்தில் இருந்த போதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். கேஆர்ஜி காலத்தில் சங்கங்கள் இருக்கும் போதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். இப்போ எப்படின்னு இருக்குது? உறுப்பினர்களே கேட்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி நம்ம சங்கத்தை மற்ற சங்கத்தில் உள்ளவங்க பார்ப்பாங்க? அதை சரி பண்ணணும். நானும் சொல்லி தானே இருக்கேன். நான் ரொம்ப காலம் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொன்னேன், இங்கே அதிகாரம் யார் கையில் இருக்குன்றது இல்லை. முதல்ல வந்து நம்ம சிஸ்டத்தை சரி பண்ணுவோம், உட்காந்து பேசுவோம், எல்லோரும் ஒற்றுமையாக உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொன்னால் அது சரியாக வரமாட்டேங்குது. இன்னைக்கு காலைல கூட செல்வமணியன் கிட்ட கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட பேசினேன். இப்போ நான் செல்வமணியன் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவர் வந்து கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். என்னால் நான் இறங்கி இந்த இண்டஸ்ட்ரி சரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன்றது. நம்ம தானே ஒத்துழைச்சு போனோம். இந்த பக்கம் திருப்பூர் சுப்ரமணியனை கூப்பிடலாம், இங்கிட்ட செல்வமணியனை கூப்பிடலாம், கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி இருக்குது, இது எப்படி பண்ணலாம், ப்ரொடியூசர்ஸ் வந்து நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம் பேசணும்ல. அதுக்கு யாரும் தயாராக இல்லை. தயாரிப்பாளர் சங்கம் நீங்கள் பேசினா அவங்க பெரிய ஆளாயிருவாங்களோ, அவங்களுக்கு அதிகாரம் போயிருமோ, இவங்களுக்கு அப்படி நினச்சோம்னா நம்ம இந்த தொழில் தானே நம்ம பண்ண வந்திருக்கோம். நம்ம அதிகாரம் பண்ண வாங்கி வந்திருக்கோம். எனக்கு உண்மையாக அது வருத்தம் தான். அது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் போனவெல்லாம் 7 படம் இல்லை, 7 படம் காலினே. நல்ல படமே காலி ஆயிடுச்சு, கலெக்ஷனே இல்லை. அவர் எப்படி அந்த தயாரிப்பில் படம் எடுப்பாங்க? இல்லை, எதை செய்தால் இந்த சினிமா உலகம் சரியாக வரும் அப்படின்றது உங்களுடைய முதல்ல வந்துண்ணே. இப்போ டிஜிட்டல் சேட்டலைட் பிஸ்னஸில் நீங்கள் டிஜிட்டல் சேட்டலைட் இருக்கும்போது நம்ம பட்ஜெட் வந்து நம்ம ஏற்றணும். ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கம்மி பண்ணிவிட்டு நம்ம டெக்னீஷியன் சேலரியும் ஆர்டிஸ்ட் சேலரியும் ஒரு 70% வச்சுக்கிட்டு 30% ப்ரொடக்ஷன் காஸ்ட். இனி அப்படி போகாது. இனி நம்ம என்ன பண்ணால் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை 50% ஏற்றணும், டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் சம்பளத்தை 50% ஆக்கணும். அப்படி ஆகினா தான் நீ வந்து, ஏன்னா நீங்கள் அதை ஏற்றிக்கிட்டு ப்ரொடக்ஷனில் ஒன்றும் வேல்யூ இல்லைன்னா, படத்தில் ஒன்றும் வேல்யூ இல்லைன்னா எப்படி ஆடியன்ஸ் வருவான்? 190 ரூபா கொடுத்து வந்து ஏன் பார்க்கணும்னு இருக்குல்ல. அப்போ இதை பண்ணணும். முதல்ல சரி பண்ணணும். தியேட்டர்கள் வந்து ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வரணும். ஒரு வாரத்துக்கு இத்தனை படம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. டிமாண்ட் சப்ளை இல்லையேண்ணே. வந்து கோமி அவங்க தியேட்டருக்காரங்களுக்கு என்ன இந்த படம் இல்லைன்னா தூக்கிட்டு அடுத்த படத்தை ஷோ மாற்றுறாங்கல்ல. ஒரு ஷோ தாங்க மாட்டேங்குதுண்ணே. இப்போ நீங்கள் காலையில் போட்டோம்னா மத்தியானம் தூக்கிடுறாங்க. அது நல்லா இருக்குன்னு சொல்லி வர்றதுக்கும் இதில் வந்து நீங்கள் யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னா அவர் எப்படி படம் போய் சேரும்? எப்படி நீங்கள் நான் ரஜினி சார், அஜித் சார், விஜய் சார் வச்சா படம் எடுத்துகிட்டு இருக்கான், ஒரு புது நடிகர்கள் வச்சு எடுக்கிறான். அது விமர்சனம்லாம் எப்படி போய் அவங்க போய் சேரும்? சரி, நீங்கள் மவுத் டாக்கில் வருவாங்க ஆடியன்ஸ். மவுத் டாக் வர வரைக்கும் நீங்கள் தேட்டரில் படத்தை வைக்கணும்ல. படத்தை தான் நீங்கள் தூக்கிறீங்கல்ல, ஒரு சோலை 2 சோலை தூக்கிறீங்கல்ல. அப்புறம் எங்கிட்ட மவுத் டாக் வந்து ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. அப்போ இந்த சிக்கல் எல்லாம் பேசணும்ல, நம்ம உட்காந்து இது ஆரோக்கியமாக பேசணும்ல. அதுக்கு இவங்க யாரும் தயாராக? நானும் பொறுப்பில் தான் இருக்கேன். பட் பேசி பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் சரி பண்ண முடியல. இல்லை, நட்சத்திரங்களுடைய சம்பளங்களை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வாய்ப்பு இருக்கா? நட்சத்திரங்களுடைய சம்பளத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். நம்ம அப்படி இதைத்தானே நம்ம நடக்காத விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஒற்றுமையாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நான் இவ்வளோ தான் கொடுப்பேன், என்னோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் இவ்வளோ தான் சம்பளம், இதுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணுறேன்னா பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க என்ன கட்டாயம் எனக்கு கொடுத்தா கொடுக்கலாம். நம்ம தானே வேணும் வேணான்னு முடிவு பண்ண போகிறோம். இப்போ என்கிட்ட ஒரு சம்பளம் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா நான் வேணும் வேணாம் நான் தானே முடிவு பண்ண போகிறேன். நம்ம பேசுனதை கரெக்டாக ஹானர் பண்ணிட்டு போவோம். அவங்ககிட்ட 50% நான் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இந்த படத்துக்கு வரும், 50% தான் டெக்னீஷியன், அப்படி வச்சுக்குவோம். வச்சுட்டு போனோம். இப்போ நான் வந்து குறைச்சி கொடுக்குறேன்னு சொன்னால் இன்னொருத்தர் போய் அதிகமாக கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பார். அப்படி கெடுத்தது தானே இந்த இண்டஸ்ட்ரியை. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுலாம் 20,000 30,000 வாங்கியிருந்தாலும் 1.25 லட்ச ரூபா கொடுத்த ப்ரொடியூசர்லாம் இருக்காங்க ஒரே நாளில். டேட் வேணுன்றதுக்காக அவங்க பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா 1.25 லட்சம் கொடுத்து உடனே கூப்பிடலாம். நீங்கள் சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணும்போது அவர் அதே மைண்ட் செட்டில் வருவாங்களா அந்த ஆர்டிஸ்ட். அவர் 1.25 லட்சம் கொடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை, நீ கொடு அப்படின்னு வருவாங்கல்ல. அப்போ இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அது சௌத்ரி சார்லாம் அவ்வளோ நாள் சினிமாவில் சஸ்டெயின் பண்ணாருன்னா அவர் வந்து ஒரு ஒழுக்கமாக படம் எடுத்ததுனால தானே, ஒரு ப்ரொடக்ஷன்றது இதுதான் அப்படின்னு பண்ணதுனால தானே நின்றுச்சு. இல்லைன்னா அவர்லாம் 100 படம் பண்ணிக்க முடியுமா, ரீச் பண்ணிக்க முடியுமா? இப்போ ஒரு நாள் அவர்கிட்ட பணம் இல்லாமல் இருக்காரு, எடுக்கலாமே. அவர் இந்த முறை சரியில்லைன்ட்டு தானே உட்காந்துருக்காரு. இப்போ பணம் இல்லாத நம்ம தான் கடை வாங்கி படம் எடுத்துட்டு இருக்கோம். பணம் வச்சிருக்க அவங்களாம் எடுக்க வரமாட்டாங்கல்ல. அப்போ இந்த முறை சரியில்லை அப்படின்றது தானே இருக்காங்க. இதை சரி பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம். இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் கொஞ்ச நாள் காணாமலே போயிடும். பெரிய முதலைகள் கார்பரேட் கம்பெனியில் போகும். கார்பரேட் கம்பெனியில் போயிட்டு மொத்தமாக சமாதி ஆகிடும். பத்திரிகை விமர்சனங்களுக்கெல்லாம் கட்டுப்பாடு விதிக்கணும் அப்படின்ற
அந்த போக்கை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் எப்போவுமே விமர்சனம் வந்து நானே வணங்கானே நல்லா இல்லைன்னு சில பேர் சொல்லிட்டாங்க. நான் அதை ஆரோக்கியமாக தான் பார்க்குறேன். நான் அதில் சொல்கிறேன், நான் எடுக்கிற படம் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். நான் ஏன்னு எதிர்பார்க்கணும்? உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குன்னு. இப்போ நான் ஒரு படம் எடுக்கிறேன், நான் அந்த படத்தில் வந்து போலீஸை விமர்சிக்கிறேன், அரசியல்வாதியை விமர்சிக்கிறேன், பத்திரிகையாளர்களையும் விமர்சிக்கிறேன். நான் எல்லாருமே ஒரு டாக்டராக இருந்தால் அவரையும் எல்லாரும் விமர்சிக்க எனக்கு உரிமை இருக்குது. இப்போ சுதந்திரம் இருக்குது, படைப்பு சுதந்திரம் இருக்குன்ற போது விமர்சனம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஏன் சுதந்திரம் இல்லை? நான் அது விமர்சனத்தை எப்படி பார்க்குறேன்னா, நீ தனிநபர் விமர்சனமாக பண்ணாதீங்க. தப்பான நீங்கள் பத்திரிகையாளர்கள் வந்து நீங்கள் ஜனநாயகத்தை மீறாமல் ஒரு படைப்பு சுதந்திரம் இருக்குன்றதுக்காக நீங்கள் வரம்பு மீறி போகக்கூடாதுன்ற அவ்வளோதான். நீங்கள் தப்பாக தனிநபர் விமர்சனம் பண்ணுறது, படைப்பு விமர்சனம் பண்ணுங்கள். அந்த படைப்பாளியை விமர்சனம் பண்ணுறீங்க, அவருடைய தனிநபர் வாழ்க்கை பற்றி ஏன் பேசுகிறீங்க? அது பண்ணக்கூடாது. கமல் சார் சொன்னது மாதிரி தான் ஒரு இதில் சொல்லிப்பார், நான் என் வீட்டில் நாய்கள் ஜாக்கிரதையும் போட்டுருக்கேன், அதை தாண்டி என் வீட்டில் வந்து என் பெட்ரூமை ஏட்டி பார்க்குறீங்க. அங்கே உங்களுக்கு என்ன வேலை? என்னுடைய படைப்பை விமர்சனம் பண்ணுங்கள், என்னை பற்றி ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க? அதுதான் நான் சொல்கிறேன். நான் நீங்கள் அதை செய்யக்கூடாதுன்றதை நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு நெறிமுறை தான் தேவை தவிர விமர்சனம் வேணான்னு சொன்னீங்கன்னா எப்படி? எந்த ஒரு இதுக்கு விமர்சனம் இல்லைன்னா எப்படின்னு அது படைப்பாகும்? ஒரு பொருள் வந்து ஒன்று வீசணும் இல்லை மணக்கணும், ரெண்டுமே இல்லைன்னா அது என்ன பொருள்? அது கல் தானே. அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும்ல. ஒன்று நம்மளை பார்த்து பாராட்டணும் இல்லை துண்ணு, ஒன்றுமே இல்லை. என்ன பண்ண நம்ம என்ன எதுக்கு இருக்கோம்? இருந்து பிரயோஜனம் என்ன, வாழ்ந்து பிரயோஜனம் என்ன? நான் அப்படி தான் பார்க்குறேன் விமர்சனங்களுக்கு. ஆனால் நெறிமுறை வேணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பப்ளிக் ரிவ்யூங்கிற பேரில் பழைய வீடியோக்களை ஒரு தடவை எடுத்து வச்சுக்கிறது, அதையே வந்து எல்லா படத்துக்கும் போடுறது. அந்த ஒரு 30 பேரை வச்சு இன்டர்வியூ எடுத்து வச்சுட்டு அதை வந்து வேணுங்கிற படங்களுக்கு வேணுற மாதிரி எடிட் பண்ணி போட்டுக்கிறது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ராஜாகிளி படம் 6 மணி ஷோ மழை சொல்ல, காலைல 10 மணிக்கெல்லாம் பப்ளிக் ரிவ்யூ வருது. நல்லா இருக்குன்னு தான் போட்டிருக்காங்க. போட்டு நமக்கு என்ன எதுக்கு போடுறாங்க? கலாய்க்கிறாங்க, தெரியாமல் போயிடுது. அதை வந்து நான் நிறைய இதில் என்ன சொல்லுவேன், பத்திரிகையாளரே உங்களுக்கு ஒரு ஒழுங்கு கொண்டுவாங்க. நீங்கள் ஒரு சங்கம் வச்சுருக்கீங்க, இப்போ நாங்கள் சங்கம் வச்சுருக்க மாதிரி, இப்போ எங்கள் சங்கத்தில் உள்ள குறைகளை நான் பேசுகிற மாதிரி உங்கள் சங்கத்துக்குள்ளே நீங்கள் ஒரு அமைப்பு வச்சுருக்கீங்க, எல்லாருமே சங்கம் வச்சுருக்கீங்க, கூப்பிட்டு தவறான ஆளுகளை கூப்பிட்டு கண்டிங்க. இப்படி பண்ணாத, இது முறை கிடையாது, இது பத்திரிகை சுதந்திரம் கிடையாது, இப்படி பண்ணக்கூடாது. முறையாக வந்து ஒரு படத்தை விமர்சனம் பண்ண, அதான் நாகரிகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்படி இருந்தால் ஒட்டுமொத்த பத்திரிகைகளையும் திட்ட வேண்டிய கட்டாயம் வராது நமக்கு. யாரோ ஒருத்தர் பண்ணுறதுக்காக ஒட்டுமொத்த பத்திரிகைகளையும் போய் திட்டுறது முறையில் இல்லைன்னு நான் அப்படி தான் பார்க்குறேன். உங்களுடைய மாநாடு படத்துடைய கதாநாயகனான சிம்புவை எப்போ பார்த்தீங்க? இடையில பேசினேன், ஃபோனில் பார்க்கல. ஃபோனில் நான் ஒரு நாள் திருவண்ணாமலைக்கு கால் பண்ணாப்புல, கால் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் பேசினாப்புல. அப்போ பேசினதான். அதுக்கப்புறம் இதில் பார்த்தேன்னு நினைக்கிறேன், பார்க்கல. ராமன் பர்த்டேக்கு வந்திருந்தாப்புல, நான் அவர் வந்துட்டு போன உடனே தான் நான் வந்தேன். நான் லேட்டாக வந்தேன், அதுக்குள்ளே வந்துட்டு போயிட்டாப்புல. பார்க்கல, ஃபோனில் பேசினதான். ஏன் சிம்பு வச்சு அடுத்த படம் நீங்கள் திட்டமிடலை? நான் அப்படி ஒன்றும் திட்டமிடக்கூடாதுலாம் அப்படிலாம் எனக்கு இல்லை. அவருக்கு பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அவர் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணுவேன். சிம்புக்கு எனக்கு அப்படிலாம் முரண்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் சிம்புவோட பயணிக்கிறதுக்கு எப்போவுமே ரெடி தான். எனக்கு அப்படிலாம் சிம்புவோடையும் சரி வெங்கட்போடையும் சரி யாருன்னு அவங்க ரெடியாக இருந்தால் நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் வாங்க நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது யாரையும். அப்போ அவங்க ரெடியாக இருந்தாங்கன்னா நம்ம ரெடியாக இருக்கோம் நாங்கள் பண்ணலாம்னா நம்ம பண்ணலாம். இல்லைங்க நீங்கள் எனக்கு வந்து பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி ஆகிடும். அவங்கள்ட்ட வந்து நம்ம அப்ளிகேஷன் வைக்கிற மாதிரி ஆகிடும். அவங்க பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் நம்ம பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம். அவ்வளோ. தமிழ் சினிமாவுடைய பட்ஜெட் இன்றைக்கி பல மடங்கு உயர்ந்திருக்கு. 100 கோடி ரூபாய், 200 கோடி ரூபாய், அதுதான் எல்லாம் பெரும்பாலான படங்கள் தயாராகுது. இதை ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 100 கோடி பெரிய பட்ஜெட்டாக இருக்குது. இனி அது நடக்காது, இனி குறைஞ்சிரும். இப்போ நீங்கள் டிஜிட்டல் சேனல் 50% இறங்கிடுச்சு, இனி அந்த பட்ஜெட்லாம் வராது. இயல்பாகவே இந்த சினிமா தன்னை மாற்றிக்கிச்சு. இவங்க தயாரிப்பாளரும் போராட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ சினிமாவே என்ன பண்ணிச்சுன்னா அதுவாகவே தன்னை மாடிஃபை பண்ணிக்கிச்சு. இப்போ நீ அப்படி அதுவாக மாறிக்கணும், வேறு வழிகள். இப்போ நீங்கள் பிஸ்னஸே இல்லைன்னா நீங்கள் எப்படி 200 கோடி பிடிச்சா எடுப்பீங்க? நீங்கள் எடுக்க மாட்டீங்கல்ல. அப்படி மாறிடும், அதுவாக மாறிடும். நம்ம மாற்ற முடியாது, அதுவாக மாறிடும். அடுத்து என்ன படம் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்க? இப்போ 2 படம் லைனாக வச்சுருக்கேண்ணே. ஒன்று கருவேல் ராஜன் ஒரு இயக்குனர் வந்து நம்ம அஞ்சலி அவங்கள வச்சுட்டு ஸ்கோர்னு ஒரு ப்ராஜெக்ட். அது வந்து இந்த டிஎன்பிசியில் நடந்த ஸ்கேம் வச்சு ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு நெகட்டிவ் ரோல் தான் அஞ்சலி அவங்க, பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு பரபரம் ஹரி சார் படம் மாதிரி போகும். அருமை. அந்த லொக்கேஷனாகவே வந்து ஒரு 80-90 லொக்கேஷன் வரும். அப்படின்னா பார்த்துங்க கதை என்ன ஓட்டத்தில் போங்க, அந்த மாதிரி ஒரு கதை ஒன்று அது பண்ணுறேன். அதிகமானன் வந்து ஒரு வாழை மாதிரி ஒரு வாழ்வியல் ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தார். ஒரு அம்மாவுக்கும் பையனுக்குமான ரிலேஷன்ஷிப் தான். நல்ல கதை, இன்னைக்கு தேவையான ஒரு கதை. அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரிஜினல் கதையை வந்து சினிமா பண்ணிக்காரு. ரேவதி அவங்களும் விதார்த்தம் பண்ணுறாங்க. அந்த 2 லைனப் இருக்குண்ணே. மற்றதெல்லாம் நான் ஒன்று பண்ணுறேன், மற்ற பேசியிருக்கேன். அவ்வளோ.
ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்துட்டு. தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.